பேசிட்டு இருக்கு ராஜா. இப்ப ஆமா, நேற்று இரவு பிடிக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்குது. ஏன்னா ஓரிரு நாட்களில் எந்தெந்த தொகுதி எந்தெந்த எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே எந்தெந்த தொகுதி என்று நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த தொகுதியுடைய விவரம் என்ன 2 நாட்களில் அறிவிக்கப்படும். தொகுதி அறிவிச்ச பிறகுதான வேட்பாளர் அறிவிப்போம். நாள் இல்லையே. ஆமா, பிரச்சாரம் வேற, தொகுதியில் அறிவிக்க அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். இங்க பக்கமா அதுதான் இருக்குது. ஏன்னா என் ஊர்ல, எங்க ஊர்ல சேலத்தில் இருக்கும்போது நாங்க தேர்ந்தெடுத்து போனோம். இங்க இருக்கின்ற பொழுது மயிலாப்பூரை தேர்ந்தெடுத்து அங்கிருந்து எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறது. என்னப்பா நிதி சுமை இல்ல, நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்குன்னு கேளுங்க. நிதி ஆதாரத்தை சரியான முறையில் பெருக்கும். நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஓராண்டு கொரோனா காலம் உங்க அத்தனை பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் அரசாங்கத்துக்கு வருவாயே இல்லாம இருந்தது. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால நிதி ஆதாரத்தை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை முறையாக செயல்படுத்துவோம். இப்ப யார் கதாநாயகன்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கதாநாயகன். இப்பதான் நாங்க அறிவிச்சிருக்கிறோம்ல, மாற்றுறது போறதெல்லாம் இல்ல. மக்களுக்கு எது சரி, எந்த அறிவிப்பை கொடுத்தா மக்களிடத்துல சேரும், அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கணும் தான் பார்க்கணும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டன. 4 1 பாக அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்காங்க. எஞ்சிய அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லையே. அப்படி அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே நிறைவேற்றிருக்கின்றார்கள். அந்த வழியிலே வந்த அம்மாவுடைய அரசும் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகள் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதெல்லாம் உள்ள படிச்சு பாருங்க, இருக்கு நிறைய. 297 அறிவிப்புகள் கொடுக்கிறோம். ஏன்னா இதை படிச்சு பார்த்துட்டீங்கன்னா நீ கேட்க மாட்டீங்க. இல்ல என்ன திரு வாசன் அவர்கள் இருந்தாரு, அப்புறம் ஐஜேகே இருக்குது, அப்புறம் இன்னும் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருக்காங்க, அப்புறம் இன்னும் இருக்காங்க. சிறு கட்சிகள்லாம் எங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அநேகமா இன்று இரவு நாளைக்குள்ள முடிஞ்சிடும். புதுசா வர்றதுக்கு இதுவரை எந்த வாய்ப்பும் வருவதா தெரியல. இல்ல இதுவரைக்கும் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா பேச்சுவார்த்தை இறுதி பெறவில்லை. இப்படி ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிப்படை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்பதும் நாங்கள் சொல்வதற்கும் சில வேறுபாடு இருந்தனால அப்படி நின்று போச்சு. நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது கொரோனா காலம் ஓராண்டு அரசுக்கு வருவாய் இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வருவாய் இல்லாத போதே ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். வருவாய் இருக்கின்ற பொழுது இந்த திட்டங்களை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி தரும். ஆமாமா, அது வந்து இன்றைக்கு இல்ல, இது பல தடவை செய்தியாளர்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கப்படுவது இயல்பா இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. செய்தியாளர்கள் செய்தி சேர்க்கின்ற பொழுதோ இல்லது அவர்கள் செய்தியை படம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதோ அதை தடுத்து நிறுத்துவது அது சரியாக இருக்காது. ஏன்னா திமுக அது கை வந்த கடை தானே. நீங்க போடுற சப்போர்ட்ல தானே இந்த அடி அடிக்கிறாங்க. நீங்க கரெக்டா இருந்தா இது மாதிரி நடக்குமா சொல்லுங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், அண்ணா திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காது. ஏன்னா அதாவது பத்திரிகையாளர் ஊடகங்களையும் மதிக்கிற பத்திரிகையாளர்களையும் ஊடக நண்பர்களையும் பாதுகாக்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுடைய அரசும் சரி.
அமைச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? எந்த பாதிப்பு ஏற்படுத்துது? இதையெல்லாம் கண்டித்து தான் நாங்கள் போராட்டம் நடத்தணும். இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னையிலே என்னுடைய தலைமையில் நடைபெற்றது. இங்க இருக்கின்ற உங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், மறுபடியும் எங்கள் கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய தலைமையிலே தமிழ்நாடு முழுவதும் இந்த பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை, அது மட்டுமல்ல கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு இப்படி நடக்காத நாளே இல்லை. இதையெல்லாம் கண்டித்து நாங்கள் போராட்டமே நடத்தினோம். இந்த ஆட்சி இவ்வளவு போராட்டம் நடத்தி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம். ஆனா அதை தடுத்து நிறுத்த திராணி இல்லாத அரசாங்கமாக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் இருக்கு. அதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன். இதுக்கெல்லாம் அடிப்படை நீங்க தான். யாரும் தவறா நினைக்க கூடாது. நீங்க அவர்களை பெரிய எப்படி என்னன்னு சொல்றேன்னா ஒண்ணுமே இல்லாதவங்கள பெருசு பண்ணி காட்டுறீங்க. அவர்கள் அது பெரிய ஆயுதமா பயன்படுத்துறாங்க. நம்ம யாரும் ஒன்னும் செய்ய முடியாது, என்ன வேணா செய்யலான்னு. தயவு செய்து அருள் கூர்ந்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் இனியாவது உங்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு இப்படிப்பட்ட சம்மதமே இல்லாத செய்திகள்லாம் வெளியிட்டு அவர்களை உயர்த்தாது. எங்க கட்டுக்கோப்பா இருக்குது? 25 நாளா பத்திரிகையில டெய்லி அதால ஓடிட்டு இருக்குது. ஏங்க சொல்றதே கேளுங்க. இது கூட்டணி எத்தனை தடவை பத்திரிகை உங்க பத்திரிகை ஊடகத்தில் பேசிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து இப்படி அதுதான் சொல்றேன். இப்படி பேசிதான் அவர்களை வளர்த்திட்டு இருக்கிறீங்க. அதாவது உலகத்துக்கே தெரியும் உங்க பத்திரிகை ஊடகம் போட்டுட்டு இருக்கிறீங்க. விசிகா என்னென்ன பேசினாரு, எவ்வளவு மனம் பேசினாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகுதியெல்லாம் குறைக்கப்பட்டது மன வேதனை வெளிப்படுத்தினாங்க. அதையெல்லாம் நீங்க தொலைக்காட்சியில தெளிவா காட்டுங்க, பத்திரிகையில போடுங்க. நாங்க அப்படி இல்ல, மன உணர்வுபூர்வமா பேசணும், வந்தோம், அறிவிச்சோம். இப்போ தொகுதி எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சிக்குன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் வெளியே வந்துடும். அதாவது இது பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு மக்களிடத்துல. இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதோட நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய கனவு, அந்த மாணவருடைய கனவு எப்படியாவது மருத்துவர் ஆக வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இதுவரை சுமார் 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சி இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இது கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். ஆக அங்க வரவேற்பு இருக்கிறதுனால அதை சற்று 2.5% உயர்த்தி இருக்கிறோம்.